அனகாபுத்தூர் ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விளக்கங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள விளக்கம் என கூடுதல் விவரம்? வணக்கம். அனகாபுத்தூர் நதியோரம் குடியிருக்கும் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்குது. அதே போல விளக்கம் அளித்து அவர்களுக்கு வேண்டுகோளும் விடப்பட்டிருக்கிறது. நதிநீர் சீரமைப்பு திட்டம் என்பதாலும் மழைக்கால வெள்ளத்தடுப்பு காரணங்களாலும் ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்பு சிலை அரசு அகற்ற அரசுக்கு உதவிடுமாறு தற்போது இந்த குடியமர்வு செய்து வரும் அரசினுடைய இந்த செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அரசின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அடையார் நதியை சீரமைக்க தமிழ்நாடு அரசின் புதிய நிறுவனமான சென்னை நதிகள் சீரமைப்பு என்ற அடிப்படையில் 1500 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட நடப்பாண்டில் தமிழக அரசு ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடையாறு நதி முழுவதும் புனரமைத்து பல்வேறு கரையோரம் உள்ள பகுதிகளுக்கு கழிநீர் கலப்பதை அறவே தடுத்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு வாழும் சிறந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் வகையில் அதன் மூலம் மாசுபாடுவதையும் முழுமையாக தடுக்க கரையோரம் உள்ள குடியிருப்புகளுக்கு மறுகுடியிருப்பு செய்வது அவசியமாக வேண்டும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக தான் அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றங்கரையோரம் உள்ள காயிதே நகர், தாய் மூகாம்பிகை நகர், சாந்தி நகர், எம்ஜிஆர் நகர் 3வது தெரு ஆகிய இடங்களில் வசித்து வரும் 593 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் தைலாபுரம், கீழம்பாக்கம், பெரும்பாக்கம் மற்றும் நாவலூர் ஆகிய இடங்களில் 390 சதுர அடியில் இலவசமாக வீடுகள் கட்டப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது அந்த செய்தி குறித்து சுட்டிக்காட்டப்பட்டுகிறது. மேலும் அடையாறு ஆற்றங்கரையில் உள்ள ஜோதி ராமலிங்க நகர் மற்றும் ஸ்ரீநகர், ஜோதி அம்மாள் நகர், சூர்யா நகர், மல்லிகைப்பூ நகர் ஆகிய 5 இடங்களில் வசித்து வரும் குடும்பங்களுக்கு 390 சதுர அடி பரப்பளவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடுகள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு மையத்தில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் வீடுகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டு வருவதையும் தமிழ்நாடு அரசுடைய செய்தி குறிப்பு சுட்டப்பட்டிருக்கிறது. மேலும் பயனாளிகளுக்கு குடும்பம் ஒன்றுக்கு இடம் மாறுதல் படியாக வழங்கப்படும் 5000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல கூடுதலாக 2500 அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே மின்கட்ட ரூபாய் 2 அடிப்படையில் 2500 என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதையும் செய்திக்குறிப்பு சுட்டப்பட்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு மூலமாக விரிவாக சமுதாய வளர்ச்சி திட்டங்கள், உடனடி குடும்ப அட்டை மற்றும் பல்வேறு விஷயங்களையும் அந்த செய்திக்குறிப்பு சுட்டிக்காட்டி, எனவே இதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆற்றங்கரையோரம் வசித்து வரும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி மறுகுடியிருப்பு செய்யப்பட்டு வருகின்றன என்றும், மேலும் மறுகுடியிருப்பு செய்த ஒப்புதல் தராத ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த உதவிநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நதிநீர் சீரமைப்பு மற்றும் என்பதாலும் மழைக்கால வெள்ளத்தடுப்பு காரணங்களாகவும் ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்புகளை அரசு உரிய உதவியுடன் மறுகுடியிருப்பு செய்து வருகிறதையும் தற்போது இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அரசுக்கு இவர்கள், அதாவது இந்த ஆக்கிரமிப்பு செய்து குடியிருப்பவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.